யார் வேணும்? மதுரை இருக்கானா? ஆமா, நீ யாரு? நான் அவருடைய மனைவி. ஓ, விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இல்ல வியாபாரத்தை பிடிச்சதா? இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் மரியாதையை பேசுங்க. எதுக்கு அவர் தேடுறீங்க? அவனை உள்ள தள்ள. ஏன்? அவன் செய்த பிசினஸுக்காக. ஆமா, அவன் என்ன பிசினஸ் பண்றான்னு உனக்கு தெரியாது? ஏன் தெரியாது? எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை நல்லாவே ஏமாத்தி இருக்கிறான். இன்ஸ்பெக்டர். ஆமா, அவன் உனக்கு மட்டும்தான் புருஷன், உனக்கெல்லாம் மாமா, அதுவும் கௌரவமான காஸ்டியான மாமா. அப்படிங்களா? பொம்பளைங்களை வச்சு பொழப்பு நடத்துறவரா ஏன் புருஷன்? மத்த பெண்களை வச்சு பொழப்பு நடத்துறவரு நாளைக்கு இந்த மனைவியை வச்சு பொழப்பு நடத்த மாட்டாரு, என்ன நிச்சயம்? சார், அவர் எங்க இருக்காருன்னு நான் காட்டுறேன். உண்மையாவா? ஆமா, மத்த பெண்களை வாழ வைக்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையை அழிச்சுக்க தயாராயிட்டு. அது அந்த ரூம்ல தான் நீங்க தேடிட்டு இருக்க என் புருஷன் ஒளிஞ்சிட்டு இருக்க. நீங்க தேடிட்டு இருந்த அரிஸ்டோகிராட்டிக் பெண். நீ யாரையும் என்ன காட்டி கொடுத்த? ஆமையா, நீ என் பொண்டாட்டி. மிஸ்டர் பசுவரி, ஐ எம் நோ மோர் யுவர் ஒய்ஃப். உன்ன மாதிரி மாமாவுக்கெல்லாம் ஒரு மனைவி தேவையா? இவ்வளவு நாள் நான் செஞ்சது தவறுன்னு இப்பதான் உணர்றேன். வாங்க சார், போங்க. அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு அப்பவே தெரியும். எப்பவோ எதிர்பார்த்தேன், அது இப்ப நடந்துச்சு. நீங்க கவலைப்படாதீங்கக்கா, எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்க குடிக்கிறது கஞ்சியோ கூடும், அது உங்களுக்கும் உண்டு. ஆமாங்க, அண்ணன் திரும்பி வரும்போது திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க, நீ போலாம். வாங்கக்கா. வாமா ராணி. உட்காருமா. இப்ப எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு தேவையா? இப்ப நான் கட்டிலுக்கு பாரமா, என் கணவனுக்கு சுமையாத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ தப்பா நினைக்கலனா நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன், கேளுங்க. நேரடியா இப்படி கேட்கறதுக்காக என்ன மன்னிச்சிடு. என் கணவனுக்கு நீ 2வது மனைவியா வரணும். என்ன மன்னிச்சிருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீ ஒரு கால்கள்னு என் புருஷன் அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆமா ராணி, என் புருஷன் எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதில்ல. என்னை தவிர எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவரு உன்கிட்ட சலனப்பட்டிருக்காருனா நீ தானே அவருக்கு 2வது மனைவியா வர முடியும். எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி விருப்பம் இல்லைனா அவர் குழந்தைக்கு நீ ஏன் தாயாகணும்னு ஆசைப்பட்ட? எப்படி நீயாவே அவருக்கு உன்னை தந்த? 3 மாச கருவு உன் வயிற்றுல வளர்ந்ததும் 3 அயோக்கியங்களால் அது கலைக்கப்பட்டதும் உன் இதே குமரல எப்படியெல்லாம் அழுது தீத்த. இதுவும் அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். இப்ப உன் மனசை திறந்து சொல்லு. அவருக்கு 2வது மனைவியா இருக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு உண்மையாத்தான் சொல்றியா? என் கணவனுக்கு மனைவியா இருக்கியோ இல்லையோ, என் குழந்தைங்களுக்கு நீ தான் தாயா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் கணவனை புரிஞ்ச என் குழந்தைங்களை விரும்புற உன்னத்தான் என் தங்கச்சியா என்னால ஏத்துக்க முடியும். இப்ப என் உடம்பு இருக்கிற பலகீனமான நிலையில நான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை. இல்லைங்க, நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். அட பைத்தியமே, கொடிய பாம்புனுடைய விஷம்தான் கொடூரமான தொழுநோய்க்கு மருந்துன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல மரணமா இருந்து உயிரை கொள்ற அதே விஷம் இன்னொரு இடத்துல மருந்தா இருந்து உயிரை காப்பாத்திட்டு இருக்கு. அதனால நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. அவ ராணி வரல, அவதான் செத்துட்டாளடா. வண்டியை பின்ன
ராணியேதான். இங்க வந்த மறுபடியும் ஒரு பழியை சுமத்தி என்ன வேலை நினைக்கிறதுக்காக வந்திருக்கியா? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? தவறு செஞ்ச உன்னை தண்டிச்சதுக்காகவா என்ன கழகத்தை உண்டாக்க பாக்குறேன்? இல்லைங்க, அவசரப்பட்டு என்ன வெளியில அனுப்பிச்சிடாதீங்க. இப்ப நான் ஆபத்தான நிலைமையில இருக்கேன். என் உயிரை நீங்க தான் காப்பாத்தணும். மரியாதையா வெளியே போயிடு. உன் போலி நாடகத்தை எல்லாம் இனிமே நான் நம்ப தயாராயில்லை. உன்னால் நான் பட்ட அவமானம் போதும். 3 மாசம் சஸ்பென்ஷனுக்கு பிறகு இன்னைக்கு தான் டியூட்டியில் ஜாயின் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்த தொழிலதிபர் தர்மலிங்கம் அவருடைய மனைவி கொலை சம்பந்தமா புலன் விசாரணை செய்யறதுக்காக இப்ப நான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்த போலீசார் வந்துருவாங்க. அவங்க வர நேரத்துல நீங்க இருந்தா வேற வினையே வேண்டாம். மரியாதையா வெளியில போயிடு. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன கொல்றதுக்காக வெளியே 3 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் தயவு பண்ணி என்ன காப்பாத்துங்க. இதெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். போ வெளியே. என்னங்க என்னங்க, எந்த கொலைகாரங்களை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்க செஞ்ச கொலையை கண்ணார பார்த்த ஒரே சாட்சி நான் தான். அதனால என்ன கொல்ல துடிக்கிறாங்க. என்னங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நாம பண்ண கொலை விஷயத்தை சொல்றா போலக்குதா? அப்படியா? காசூர் நீங்க தேடிக்கிட்டு இருந்த கொலைகாரங்க அது அவங்கதான். அந்த குழந்தை விடாதீங்க. Get up. Answer. Arrest them. நட. ராணி, என்ன மன்னிச்சிடு. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய போலீஸ் அதிகாரியான நான் உன் உயிர் இழக்க காரணமாயிட்டேன். ஐ எம் சாரி ராணி. இனிமே என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எனக்கும் இந்த வாழ்க்கை கசந்து போச்சு. அப்படியெல்லாம் சொல்லாத மாராணி. நான் சாகிறதுனால இந்த உலகத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை. பாவத்தின் ஃபேக்டரியில ஒண்ணு 3 விழா செய்யப்படுதுன்னு நினைச்சுக்கங்க. ராணி, எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கேனே, உங்ககிட்ட பேசலையான்னு பாக்குறீங்களா? உங்ககிட்ட தாங்க நான் கடைசியா விடப்படணும்னு ஆசைப்படுறேன். அழைத்தால் வருவேன்னு இவ்வளவு நாளா மனுஷங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்களும் என்ன அழைச்சாங்க என் உடலுக்காக. இப்போ அந்த ஆண்டவனே என்ன அழைக்கிறான். என் உடலுக்காக இல்ல, என் உயிருக்காக. எங்க உங்க குழந்தைக்கு நான் தாயாகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. இப்போ என் குழந்தைக்கு நீங்க தகப்பனா இருப்பீங்களா?
சொல்லுங்க. இந்த ராணி செத்துட்டாலும் லக்ஷ்மி அக்கா என் குழந்தைய காப்பாத்துவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கடைசி ஆசைய நிறைவேற்றேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. என் குழந்தைங்களுக்கு உன்னதாமா தாயாக்கணும்னு நினைச்சேன். இப்ப உன் குழந்தைக்கு என்ன தாயாக்கிட்டியே. கோவிலிலே ஏற்றி வைக்க கொண்டு வந்த திருவிளக்கு காவலுக்கு ஆளிருந்தும் காமுகர்கள் மேனி தொட்ட பாவத்துக்கு வெளிச்சம் விட்டு பாதை மாறி போனதம்மா. சேவலுக்கு மனம் இருக்க சேர்ந்தவளால் வழி பிறக்க கூதற்கு துணை இருக்க குயில் இல்லை விழி திறக்க தேவமகன் அழைத்ததனால் தேடியவள் சென்று விட்டாள். தேடியவள் சென்று விட்டாள். தேவதையாய் நின்று விட்டாள். தேவதையாய் நின்று விட்டாள்.